உலகத்திலே ஸ்லிம்மஸ்ட் கண்ட்ரி எது தெரியுமா? ஜப்பான். அங்கே ஒபிசிட்டி ரேட் வெறும் 4% மட்டும்தான். ஜிம் இல்லை, டயட் இல்லை, கலோரிஸை கவுண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் எப்படி ஜப்பான் மக்கள் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காங்க? இதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 பேரில் 1 பேர் ஒபிசிட்டியால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜிம் போகிறீங்க, டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ப்ரோட்டீன், கார்ப்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கிறீங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் வெயிட் போட்டுருது. இது உங்கள் தப்பு இல்லை. 95% டயட் லாங் டேர்மில் ஃபெயில் ஆகிடுது. இது உங்கள் சோம்பேறித்தனத்தால் இல்லை, உங்கள் உடம்பே உங்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கிது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண உடனே உங்கள் மெட்டபாலிசம் குறைஞ்சி வீக்காக ஆகிடுறீங்க. உங்கள் பாடிக்கு ஷேப் முக்கியம் இல்லை, சர்வை பண்ணுறது தான் முக்கியம். ஜப்பான் மக்களோட உடம்பு வேற மாதிரி மெட்டீரியலில் செஞ்ச மாதிரி இருக்கு. அவங்க தினமும் ரைஸ் சாப்பிட்றாங்க, நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க, ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்றாங்க. ஆனால் வெயிட் கெயின் ஆகவே இல்லை. ஜெனட்டிக் வேறையா? இல்லை, அவங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஜப்பானில் ஜிம் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க வெறும் 3% மட்டும்தான். அப்போ கேள்வி என்னன்னா, ஜப்பான் மக்களோட ரகசியம் என்ன? பதில் சிம்பிள், அவங்களோட லைஃப் ஸ்டைல். பெரிய சாக்ரிஃபைஸ் இல்லை, கஷ்டமான ஒர்க் அவுட்டும் இல்லை. சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த வீடியோவில் 9 சயின்ஸ் பேஸ்டு ஜப்பானீஸ் ஹேபிட் டெக்னிக்கை தான் ரிவீல் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் நேச்சுரலான ஸ்லிம் பாடி, ஹெல்தி மெட்டபாலிசம், கஷ்டமான டயட் எடுக்க வேணாம், ஜிம் போக வேணாம். ஹேபிட் நம்பர் 1, ட்ரெயின் யுவர் டங் டேஸ்ட். ஜப்பான் மக்கள் அவங்களோட நாக்கு ருசியை சின்ன வயசுலேருந்தே வேறு மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம நாட்டில் மாதிரி சின்ன வயசுலேருந்தே மேகி, சிப்ஸ் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஜப்பான் ஸ்டூடெண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. மேகி இல்லை, சிப்ஸ் இல்லை, ஜங்க் ஃபுட் இல்லவே இல்லை. லஞ்சுக்கு நியூட்ரிஷன்ஸை பிளான் பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக சமைப்பாங்க. கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்றது வெஜிடேபிள், ரைஸ், ஃபிஷ், சூப். இதெல்லாம் அவங்களுக்கு ஸ்பெஷலான ஃபுட் இல்லை, நார்மலான ஃபுட். இதோட ரிசல்ட், அவங்க குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டை ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேணாம், அவங்க தானாகவே சாப்பிடுவாங்க. ஏன்னா அதை ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிட்டாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, டேஸ்ட்டும் ஒரு ஹேபிட் தான். எல்லா ஹேபிட் மாதிரியும் டேஸ்ட்டையும் ரிட்டைன் பண்ண முடியும். உங்கள் வயசு என்ன இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, இது பாசிபிள். நீங்கள் நாளையிலேருந்து உங்கள் முழு டயட்டை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஹெல்த்தின்னு தெரிஞ்ச ஒரு பழம் இல்லை காய்கறியை சூஸ் பண்ணுங்கள். அதை டெய்லியும் இல்லை வீக்லி உங்கள் டயட்டில் ஆட் பண்ணுங்கள். நம்ம நாக்கு ருசியை சேஞ்ச் பண்ணாலும் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஹெல்தி ஃபுட் ஈஸியாக கிடைக்கலன்னா இந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணிடுவீங்க. அதனால தான் ஹேபிட் நம்பர் 2, ஹெல்தி என்விரான்மெண்ட். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு கடைகள் எங்கே பார்த்தாலும் இருக்கும். சிப்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் இல்லை, உடனே சாப்பிடக்கூடிய ரைஸ், ஃபிஷ், சாலடுன்னு ஆரோக்கியமான உணவுக்கு எந்த ஸ்பெஷலும் இல்லை. அது நார்மல், ஈஸியாக, சீப்பாக கிடைக்கும். இங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் ரூல் வேலை செய்யுது. நம்ம எடுக்கிற டிசிஷன் நம்ம முடிவு பண்ணுறதுன்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம என்விரான்மெண்ட் தான் ஆல்ரெடி டிசிஷனை எடுத்துருது. நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் ஈஸியாக கிடைக்கிற சாப்பாட்டை தான் அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். ஜப்பான் மக்கள் டிசிப்ளினை ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஹெல்த்தியான ஃபுட்டை ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதுவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்டான ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக, சீப்பாக கிடைக்கும். சமோசா, கோக், பர்கர், நூடுல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட். ஆனால் ப்ராப்பர் ஹெல்தி மீல் வேணும்னா அதிகமான பணம் செலவாகும். இல்லைன்னா அந்த கடையை தேடி கண்டுபிடிக்கவே ரொம்ப முயற்சி பண்ணணும். பசி வந்த உடனே மைண்ட் எதையும் யோசிக்காது. எது ஈஸியாக கிடைக்குதோ அதை தான் சாப்பிடுவோம். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்கள் பசியோட ஃபைட் பண்ண வேணாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். உங்கள் என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றுங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸை முன்னாடி வைங்க. பிஸ்கெட், ஸ்நாக்ஸ், ஃபீட் இந்த மாதிரி ஐட்டத்தை ஸ்ட்ரெயிட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. சாய்ஸ் ஈஸியாக இருந்தால் வில் பவரை யூஸ் பண்ண தேவையில்லை. என்விரான்மெண்ட் சரியாக இருந்தால் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் தானாக வரும். ஹேபிட் நம்பர் 3, வாக்கிங் ஆஸ் எ லைஃப் ஸ்டைல். ஜப்பானில் நடக்கிறது ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, அது அவங்க லைஃப் ஸ்டைல். ஸ்கூல், ஆஃபீஸ் எங்கேயாவது பக்கத்தில் போகணுன்னாலும் நடந்து தான் போவாங்க. ஆட்டோ கேப் புக் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வாக்கிங் போகலான்னு பிளான்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃபே டெய்லி நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க.
லிஃப்ட்டை விட படிக்கட்டுகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரிசல்ட் டெய்லியும் 6000 to 8000 ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு தெரியாமே நடக்கிறாங்க. சயின்ஸில் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, நீட், நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிஸ். இதுக்கு மீனிங் ஜிம்முக்கு போய் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி பர்ன் ஆகாத கலோரிஸ் அதுக்கு பதிலாக டெய்லி வாக் பண்ணுறதுனால ஈஸியாகவே பர்ன் ஆகுது. நம்ம பிரச்சனை என்னென்னா நம்ம மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜிம்முக்கு போகிறோம். ஆனால் ஜப்பானில் மூமெண்ட்டை அவங்க லைஃபோட ஒரு பார்ட்டாகவே மாற்றிட்டாங்க. உங்கள் உடம்பை குறைக்க ஜிம்முக்கு போய் ஹெவி ஒர்க் அவுட் பண்ண வேணாம், டெய்லியும் 1000 ஸ்டெப்ஸை நடக்கணும்னு பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. லிஃப்ட்டுக்கு பதிலாக படிக்கட்டை யூஸ் பண்ணுங்க. பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னா ஆட்டோ கேப் புக் பண்ணாம நடந்து போங்க. ஹேபிட் நம்பர் 4, ஃபாலோ த ஹரா ஹஜிப் ரூல். வெயிட் லாஸ் ஆகணும்னா எல்லாரும் சொல்கிற ஃபஸ்ட்டு அட்வைஸ் கம்மியாக சாப்பிடணும். ஆனால் ஜப்பான் மக்கள் கம்மியாக சாப்பிடல, ஆனால் சாப்பிட்றத எப்போ நிறுத்தணும்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் ஹரா ஹஜிப். இதுக்கு மீனிங் வயிறு 80% ஃபில் ஆனதும் சாப்பிட்றத நிறுத்திடணும். இது ஒரு டயட் ரூல் இல்லை, இது செரிமானத்துக்கு. இதை ஜப்பான் பீப்புள் லாங் லைஃப்காக கிரியேட் பண்ண ஒரு ஹேபிட். ஜப்பான் மக்கள் வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோம். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வயிறு ஃபுல்லாகிட்டுன்னு பிரெயினுக்கு சிக்னல் போகவே 50 to 20 மினிட்ஸ் ஆகுமா. நம்ம வேகமாக சாப்பிடும்போது பிளேட்டை முடிக்கணும்னு அவசரப்படும் போது தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்டுடுறோம். இந்த எக்ஸ்ட்ரா சாப்பாட்டை தானாக குறைக்க ஹரா ஹஜிப் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிட வேணாம். வயிறு ஃபுல்லாகிட்டுன்னு ஃபீல் ஆனதும் சாப்பிட்றத நிறுத்திடுங்க. பிளேட்டில் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருந்தால் அது வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாடிக்குள்ளே போகிற அதிகமான சாப்பாடு தான் உண்மையான வேஸ்ட். ஹேபிட் நம்பர் 5, ஈஸி ஜூ சன்சை. இந்த ஒரு ஹேபிட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நேச்சுரலாகவே அளவாக சாப்பிடுவீங்க. ஜப்பான் மக்கள் எப்படி அளவாக சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா? அதோட சீக்ரெட் அவங்க பிளேஸ் ஸ்ட்ரக்சர் தான். இதுக்கு பேர் தான் இஷி ஜூ சன்சை. அதுக்கு அர்த்தம் ஒரு சூப் மற்றும் 3 சிறிய உணவுகள். சாதம் ஒரு பவுலில் இருக்கும், காய்கறிகள் தனியாக ஒரு பவுலில் இருக்கும், ஃபிஷ் சூப்பெல்லாம் தனித்தனி பவுலில் வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு சைக்காலஜிக்கல் சீக்ரெட் இருக்குது. ஹியூமன் பிரெயினுக்கு குவான்டிட்டியை விட வேரைட்டியில் தான் திருப்தி அடையும். நம்ம ஒரே ஒரு சாப்பாட்டை அதிகமாக சாப்பிடும்போது மனசு சொல்லும் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு. ஆனால் பிளேட்டில் வேரைட்டியாக இருந்தால் மைண்டு சொல்லும் திருப்தியாக சாப்பிட்டேன்னு. நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ஒரே தட்டில் சாதம், குழம்பு, தொட்டுக்க, துவையல், ஊறுகான்னு எல்லாமே கலந்து சாப்பிடுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா சாப்பிட்ற அளவு தானாகவே அதிகமாக ஆகிடுது. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ஸ்மால் பிளேட் அண்ட் மல்டிபிள் பவுல்ஸ் ஈக்குவல் டு லெஸ் கேலரிஸ். இதுக்கு பேர் தான் விஷுவல் சாட்டிட்டி. அதுக்காக நீங்கள் ஜப்பானியராக மாறணும்னு இல்லை, அவங்க பிளேஸ் வச்சுற காப்பி பண்ணால் போதும். ஒரு பெரிய தட்டுக்கு பதிலாக 3 சின்ன பாத்திரங்களை யூஸ் பண்ணுங்க. சாதம் தனியாக, காய்கறி தனியாக, பருப்பு தனியாக. இதனால அளவு தானாகவே உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். என்னதான் நீங்கள் அளவாக சாப்பிட்டாலும் உங்கள் டைஜஷனையும் வெயிட்டையும் அஃபோர்ட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதனால தான் ஹேபிட் நம்பர் 6, ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ். ஜப்பான் மக்களோட உடல் எடையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது கலோரிஸ் மட்டும் இல்லை, சாப்பிட்ட உணவு எப்படி ஜீரணம் ஆகுறதும் ரொம்ப முக்கியம். அதனால தான் அவங்க சாப்பிட்றதுல புளிப்பு சத்து உள்ள உணவுகளை சேர்த்துப்பாங்க. கிம்ச்சி அங்கே ரொம்ப பாப்புலர். மிசோ, நாட்டோ, பிக்கிள், சோயா இதெல்லாம் டெய்லி உணவுகளை சேர்த்துப்பாங்க. நம்ம குடலில் 1 ட்ரில்லியனுக்கு மேலே பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா தான் சாப்பிட்ட ஃபுட்டை எப்படி டைஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும், எவ்வளோ கொழுப்பை ஸ்டோர் பண்ணணும்னு டிசைட் பண்ணும். குடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஜீரணம் சரியாகும். இதனால வயிறு உப்புசம் வராது. இதுவே குடல் பாதிச்சிட்டுன்னா அது ஸ்டோர் பண்ண எனர்ஜியை கொழுப்பாக மாற்றிடும். ரீசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா புளிப்பு சத்து உணவுகள் தான் குடலில் இருக்க பாக்டீரியாவை இம்ப்ரூவ் பண்ணி ஜீரண சக்தியை அதிகரிக்குது. இதுக்காக நீங்கள் ஜப்பானீஸ் ஃபுட்டெல்லாம் தேட வேணாம். தயிர், இட்லி, தோசை, நெய், ஊறுகாய் இது எல்லாமே புளிப்பு சத்து உள்ள உணவுகள் தான். இதை தினமும் உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். செரிமானம் சரியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமலே உடல் எடையை அதிகரிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஹேபிட் நம்பர் 7, டேக் லெஸ் சுகர்.
ஜப்பானில் சுகரை தடை பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க சுகரை யூஸ் பண்ணுற விதம் தான் டிஃப்ரெண்ட்டு. டெய்லி சுகர் சாப்பிட்ற பழக்கம் ஜப்பான் மக்களுக்கு கிடையாது. ஏதாவது ட்ரீட் வச்சா தான் சாஃப்ட் ட்ரிங்க் டெசர்ட்டுன்னு சாப்பிடுவாங்க. ஜப்பான் மக்கள் சர்க்கரையை கம்மியாக சாப்பிட்றது அவங்களுக்கு சர்க்கரை பிடிக்காதுன்னு இல்லை, குவான்டிட்டியை நேச்சுரலாகவே லிமிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம டீயில் சுகர், காஃபியில் சுகர், ஏதாவது ஸ்வீட்டுன்னு டெய்லியும் சுகர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். இதனால நமக்கு சுகர் சாப்பிட்றது நார்மலாகவே பழகிடுச்சு. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சுகரை கம்மி பண்ணுறதுனால டேஸ்ட் பஸ் இன்னும் சென்சிட்டிவாக ஆகும். முன்னாடி நார்மலாக இருந்த டேஸ்ட் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் 40% அதிகமாக ஸ்வீட்டாக இருக்கும். இதனால ஸ்வீட் கிரேவிங் தானாகவே குறையும். அதுக்குன்னு நீங்கள் சுகரே முழுசாக விடணும்னு நான் சொல்லலை. அதை டெய்லி ஹேபிட்லேருந்து எடுத்துகிட்டு ட்ரீட்டாக மாற்றுங்க. காஃபியில், டீயில் சுகர் போடாமல் குடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக வெல்லம் போட்டு குடிங்க. ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தால் நேச்சுரலாக ஸ்வீட்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸை சாப்பிட்லாம். இதனால் சுகர் ஓவர்லோட் ஆகாது. ஹேபிட் நம்பர் 8, ஈட்டிங் ஸ்லோலி அண்ட் மைண்ட்ஃபுல்லி. ஜப்பான் மக்கள் என்ன சாப்பிட்றதுல மட்டும் முக்கியம் கொடுக்க மாட்டாங்க, அதை எப்படி சாப்பிடணும் தான் அதிகமாக முக்கியம் கொடுப்பாங்க. அவங்க சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு ரைம்த் இருக்குது. ஃபோனை சைடில் வச்சுடுவாங்க, உட்காந்து மெதுவாக ஒவ்வொரு வாயும் ருசித்து சாப்பிடுவாங்க. இதனால தான் ஜப்பான் பீப்புள் சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இது நேச்சுரலாகவே சாப்பிட்ற ஸ்பீடை குறைக்கும். ஆனால் நம்ம எப்படி சாப்பிடுவோம்? மொபைலை பார்த்துக்கிட்டே வேகமாக 5 நிமிஷத்தில் பிளேட்டை காலி பண்ணிடுவோம். இனிமேல் நீங்களும் சாப்பிட்ற டைமில் ஃபோன், டிவியை அவாய்ட் பண்ணிவிட்டு மெதுவாக ருசித்து சாப்பிடுங்க. ஹேபிட் நம்பர் 9, ரெடியூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். உங்கள் உடம்போட வெயிட் குறையாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ். நமக்கு வெயிட் போட்ட உடனே சாப்பாட்டை தான் குறை சொல்லுவோம். ஆனால் வெயிட் சாப்பாடால் மட்டும் கண்ட்ரோல் ஆகலை, ஸ்ட்ரெஸ்ஸாலையும் கண்ட்ரோல் ஆகுது. டயர்ட், டென்ஷன், அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? அதிகமாக சாப்பிடுவோம். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? ஸ்ட்ரெஸ் டைமில் பாடி கார்டிசோல்னு ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அது என்ன பண்ணுன்னா உடம்புல கொழுப்பை சேமிக்க ஆரம்பிக்கும், அதுவும் குறிப்பாக வயிற்று பகுதியில். அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற பீப்புள் கம்மியாக சாப்பிட்டாலும் அதிகமாக வெயிட் போடுறாங்க. நம்ம கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் உடனே சாப்பிடுவோம். இது ஒரு ஹேபிட்டாக மாறும்போது வெயிட் சைலண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு பசிக்குதுன்னா அது பசியா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களான்னு கண்டுபிடிங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒரு கிளாஸ் வாட்டர் குடிங்க, கொஞ்சமாக நடங்க, ஆழமாக மூச்சை உள்ளே எடுத்து வெளில விடுங்க. அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு உண்மையாகவே பசி இருக்குதான்னு. இந்த 9 ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் நேச்சுரலாகவே ஸ்லிம்மாக ஹெல்த்தியாக இருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.